டெல்லியில் உள்ள ஜனதா தலைமை அலுவலகத்தில் நடந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்த காட்சி. டெல்லி சட்டசபை தேர்தல். மொத்த இடங்கள் 70. ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் 36. கட்சிகள் வெற்றி பெற்ற இடங்கள்: ஜனதா 48, ஆம் ஆத்மி 22, காங்கிரஸ் 0, இதர கட்சிகள் 0. சட்டமன்ற தேர்தல் முடிவு அறிவிப்பு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் ஜனதா ஆட்சியை பிடித்தது. கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு நேற்று வெளியானது. இதில் அமோக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஜனதா ஆட்சியை பிடித்தது. முன்னாள் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்தார். புதுடெல்லி, பிப்ரவரி 9. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மும்முனை போட்டி. இந்த தேர்தலில் ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன. இருந்தாலும் ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் என மும்முனை போட்டி நிலவியது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் டெல்லி மாநில தேர்தலில் ஆம் ஆத்மி தனியாக களத்தில் குதித்தது. களத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் பரம எதிரிகள் போல் மோதின. ஜனதாவை பொறுத்தவரை கால் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இந்த தேர்தலை சந்தித்தது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 68 இடங்களில் ஜனதா வேட்பாளர்களை நிறுத்தியது. அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதாதளம், லோக் தந்திரிக் ஜனசக்தி ஆகியவை தலா ஒரு இடத்தில் போட்டியிட்டன. இந்த தேர்தலில் 96 பெண்கள் உள்பட 699 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 1,55,00,000 வாக்காளர்களில் 94,51,997 பேர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு சதவீதம் 60.54 ஆக இருந்தது. ஜனதா முன்னிலை. பதிவான வாக்குகள் அனைத்தும் நேற்று எண்ணப்பட்டன. காலை 8 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுகளாக முடிவுகள் வெளியான. முதல் சுற்றிலிருந்தே ஜனதா கட்சி வேட்பாளர்கள் பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகுத்தனர். ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. அக்கட்சியின் முக்கிய வேட்பாளர்களான புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், ஜங்புராவில் போட்டியிட்ட மனீஷ் சிசோடியா, ஜகூர் ஃபசடதியில் போட்டியிட்ட சத்யேந்தர் உள்ளிட்டோர் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வந்தனர். அதே நேரம் கல்காஜி தொகுதியில் களம் இறங்கிய முதல் மந்திரி அதிஷி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவையும் முன்னிலையையும் சந்தித்து வந்தார். அதே நேரம் ஜனதா பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்களை கடந்து வலுவான முன்னிலையை பெற்று வந்தது. இதையடுத்து ஜனதா தொண்டர்கள் ஆங்காங்கே வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணப்பொடிகளை தூவியும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மற்றொரு முக்கிய கட்சியான காங்கிரஸ் தொடக்கத்தில் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்று இருந்தது. சற்று நேரத்தில் பின்னடைவை சந்தித்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனதா ஆட்சி. மாலை 3 மணிக்கு மேல் ஜனதா வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருந்தது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் அந்த கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் டெல்லி மாநில ஆட்சியை 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனதா கைப்பற்றியது. கடந்த 1993 ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனதா டெல்லியில் முதன் முறையாக ஆட்சி அமைத்தது.
முதல் மந்திரியாக மதன்லால் குரானா பதவியேற்றார். அவரை தொடர்ந்து சாகிப் சிங் வர்மா, சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் முதல் மந்திரிகளாக இருந்தனர். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு டெல்லி மாநில ஆட்சி என்பது ஜனதாவின் கனவாக இருந்தது. தற்போது கிடைத்த அமோக வெற்றி மூலம் ஜனதாவின் 27 ஆண்டு கால கனவு நனவாகி உள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி. இந்த முறையும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் களம் இறங்கிய ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களை மட்டுமே பிடித்து ஆட்சியை இழந்து உள்ளது. அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனதா வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். அதேபோல் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஆன மனிஷ் சிசோடியா, சத்யேந்தர் உள்ளிட்டோரும் தோல்வியை தழுவினர். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட முதல் மந்திரி அதிஷி வெற்றி பெற்றார். கடந்த 2 முறை பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி கட்டிலில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர உள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்த காங்கிரஸ் கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை டெல்லி மாநிலத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை எப்படியும் வெல்வோம் என்று 70 தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கியது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்தனர். இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் பெரும் பின்னடைவை சந்தித்து உள்ளது. பல இடங்களில் அந்த கட்சி வேட்பாளர்கள் பிரித்த வாக்குகள் ஆம் ஆத்மியின் தோல்விக்கு காரணமாக அமைந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி வாழ்த்து. டெல்லி மாநில தேர்தலில் ஜனதா வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து உள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில், டெல்லி மக்கள் வழங்கிய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி கூறுகிறேன். டெல்லியின் வளர்ச்சியை உறுதி செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த டெல்லி மாநில ஜனதா தலைவர் வீரேந்திர சச்சேவா, இந்த வெற்றி எதிர்பார்த்தது தான். இதற்காக டெல்லி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். புதிய முதல் மந்திரி குறித்து கட்சி மேலிடம் முடிவு செய்யும். அந்த முடிவுக்காக நாங்கள் காத்திருப்போம் என்றார். கட்சி அலுவலகத்தில் உற்சாக வரவேற்பு. டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனதா ஆட்சியை பிடித்து உள்ளதால் வரலாற்று வெற்றியை அக்கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். இதனிடையே டெல்லி தேர்தல் வெற்றியை கொண்டாடும் விதமாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் மோடி நேற்று இரவு 7 மணிக்கு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். அப்போது அவருக்கு வண்ண காகிதங்களை மழை போல் தூவி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கட்சி தலைவரும் மத்திய மந்திரியுமான JP நட்டா, பன்சூரி சுவராஜ் MP உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கருத்து கணிப்புகளை உறுதி செய்த தேர்தல் முடிவு. டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டன. அதில் அனைத்து கணிப்புகளும் டெல்லியில் ஜனதா ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவித்து இருந்தன. அதன்படியே தேர்தல் முடிவுகளும் அமைந்து உள்ளது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை ஜனதா கைப்பற்றி டெல்லி மாநில ஆட்சியை பிடித்து உள்ளது.